கைஸ், இந்த வீடியோ நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குட் பேட் அக்லி படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் படக்குள்ள இருந்து லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் என்ன மாதிரி இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் புதுசாக இருந்தால் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனோட கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம குட் பேட் அக்லி வந்து நம்ம ஆதிக் ரவிச்சந்திரன் டைரக்ஷனாக நம்மளோட ஏகே அவர்கள் லீலோவில் ப்ளே பண்ணுறாங்க. இந்த படத்துக்கு வந்து நம்ம ஜிவி பிரகாஷ் அவர்கள் மியூசிக் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிளான ஓஜி சம்பவத்தை வந்து படக்குள்ள இருந்து லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த சிங்கிள் வந்து உண்மையிலே வெறித்தனமாக இருக்குது. குறிப்பாக வந்து அவங்களோட ட்ரிபியூட் சாங் மாதிரி இந்த சாங்கை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து திரையரங்கம் கதறணும், இவன் பேர் கலங்கணும், குடிசுங்கெல்லாம் கதறணும், விசில் அடிக்க பறக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஏகேவோட வரது அந்த ஸ்டைலையே வந்து ஒரு வேறு லெவல் ட்ரிபியூட்டாக ஃபர்ஸ்ட் லைன்லேயே வச்சுருக்காங்க. குறிப்பாக வந்து எனக்கு இன்ஸ்பயர் ஆனதுன்னு பார்த்திங்கன்னா, இதில் வந்து ரெட்டில் நடித்தது, அதே மாதிரி அவரோட முந்தைய படத்தெல்லாம் வச்சு ஒரு பிக் வந்து விட்டுருந்தாங்க. இவங்க அதுக்கெல்லாம் ரெஃபரன்ஸ்லாம் எடுத்திருப்பாங்கன்னு முதல்ல தோன்ற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் விஷுவல்ஸாக நம்ம கன்வே பண்ண விதம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து அவர் வந்து ஒரு பெரிய கேங்ஸ்டராகவும் எல்லாரும் வந்து இவர் வரவேற்கிற மாதிரியான ஒரு மூடோடு தான் இந்த பாட்டு இருக்குது. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா, நம்ம பிரசன்னா வந்து அந்த ஹெலிகாப்டரில் அவர் இறங்கினோடனே அப்படி இப்படி சொல்லிக்கிட்டே வந்து அவர் என்கரேஜ் பண்ணிக்கிட்டே வந்துக்கிட்டு இருப்பார். அந்தளவுக்கு இவர் வந்து ஒரு பெரிய கேங்ஸ்டராக இருக்கார். இவருக்கான ஒரு மதிப்பே ஒரு பெரிய அளவில் இருக்குது. இவர் வந்து என்ன பண்ணிட்டு வந்தார், இனிமேல் என்ன பண்ண போகிறார், யாரெல்லாம் இவரோட எளிமையாக இருக்கா, என்னென்னலாம் சம்பவம் இருக்குன்றது தான் ஓஜி சம்பவமாக கொடுத்துருக்காங்க. குறிப்பாக வந்து நம்ம ஆதிக்கு வந்து ஏகே அப்படின்னு கத்துற அந்த இதெல்லாம் வந்து வேறு லெவலில் தியேட்டர் மூமெண்ட்டாக இருக்கும். நம்ம ஏகேக்கு வந்து முந்தைய படம் வந்து அவ்வளோவா வந்து ஃபேன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணல. ஆனால் இந்த படம் அவருக்கு ஒரு பக்காவான ஃபேன் பாய் சம்பவமாக கண்டிப்பாக இருக்க போகுது. ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி நம்ம ஏகே ஃபேன்ஸ்லாம் வெறித்தனமாக கொண்டாட போகிறாங்கன்னு தான் நினைக்கிறேன். அந்தளவுக்கு ஒரு பக்காவான சிங்கிளாக இதே இருக்குது. இன்னும் படத்துலேருந்து என்னென்ன ப்ரொமோஷன்லாம் பண்ண போகிறாங்க, இந்த படத்துக்கு வந்து இந்த மாதிரி வந்து ரெஸ்பான்ஸ் வரப்போதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிங்கிள் கேட்டிங்களா உங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.